ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒன் டே விலாக் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்னலாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் எழுந்திரிச்சதும் களி தான் கிண்ட ஸ்டார்ட் பண்ணேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் நெய்யை விட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இதில் வந்து ராகி மாவு வந்து கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் எனக்கு போதுமான அளவுக்கு கொஞ்சம் போல் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வந்து கை விடாமல் கிண்டி விடணும். இது கிண்டி விடும் பொழுது நம்ம ஸ்டவ்வு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வச்சிடவே கூடாது. கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்துட்டு கிண்டணும். இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகி சூப்பராக வருதுங்க. இந்த மாதிரி திரண்டு வரும் பொழுது ஒட்டாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்போ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா தலை சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே மூடி போட்டு ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கட்டியாக சூப்பராக ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லையே. சுடவே உருண்டை பிடிக்கலான்னு கையை வச்சேன். கை நல்லா சுட்டுக்குச்சு. ஆனாலும் பரவாயில்ல, விடுறதா இல்லை உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உருண்டைகளை பிடிச்சு பிளேட்டில் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான். இப்போ வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து டிஃபனுக்கு பதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி களி வந்து 3 உருண்டை, அதாவது குட்டி குட்டி பால் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பெரிய பாலாக பிடிக்க முடியல, ஏன்னா ரொம்ப சுட இருந்ததால். இதுக்கு வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு செம்மையாக இருக்கும்ல. இது கருவாட்டு குழம்புனா அப்படி இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆஃப்டானதுன்னா கருவாட்டு குழம்பும் மீன் குழம்பு தான். ஆஹா ஓஹோ அப்படி இருந்துச்சுங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப குயிக்காகவே வந்துட்டு சாப்பிட்டும் முடிச்சாச்சு. சீரக தண்ணி பிஃபோராக வந்து குடிச்சிட்டேன் எம்டி ஸ்டொமக்கில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த களி உருண்டைகளை 3 உருண்டைகளை நல்லா ருசிக்க அப்படியே ரசித்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறமா ஒவ்வொருத்தராக எந்திக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ராகி மாவுலேயே கொஞ்சம் கரைச்சி அதில் கொஞ்சம் அரிசி மாவையும் சேர்த்து அவங்களுக்கு தோசை சுட்டு சூப்பராக மீன் குழம்போடு கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வேண்டி கோஸ் வந்து கொஞ்சம் போல் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த கோஸ்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுபருப்பு வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நான் ஒரு கூட்டு மாதிரி தான் செய்ய போகிறேன். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். மார்னிங் டைம் இல்லையா, ஸோ நம்ம வந்துட்டு போட்டு பொரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இதுக்கு அடிஷ்னலாக மீன் குழம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கூட்டுலேயே சாதம் போட்டு பிணைஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. கூட்டு வந்து ஒரு 2 விசில் வந்ததுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் கடுகு போட்டு அதுலேயே கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சால்ட், உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் வாசனைக்காக வேண்டி பூண்டுமே தட்டி அதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கூட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் அப்படியே இதை சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக அப்படியே கொதிக்க விடணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது அப்படியே நல்ல சூப்பரான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். சாதத்தில் போட்டு நம்ம பிணைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த கூட்டனுடைய தன்மை இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒயிட் ரைஸ் வந்துட்டு கூட்டு ரெடி பண்ணும்பொழுதே ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. 2 விசிலில் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டிட்டேன். அவங்களுக்கு வந்து சைடிஷ் ஏதாச்சும் தேவையான்னு கேட்டால் ஒன்றுமே வேண்டாம், இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு உண்மையிலேயே வந்து டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். இது வெறும்னே வந்து பிணைஞ்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு பசங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அப்படியே அவங்களுக்கு அதோடு வந்து முடிச்சாச்சு. சரிடா எப்போ கொஞ்சம் வேலை நமக்கு மிச்சமாச்சு, சைடிஷ் எதுவும் ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் ஆகிடுச்சுங்க. மத்தியானம் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு தான் சாப்பாடு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி கூட்டு. அதுக்கப்புறம் மீன் குழம்பும் இருந்துச்சு. முட்டையும் பொரிச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். நான் வந்து 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். அந்த கூட்டு ரெடி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கூட்டையே அப்படியே ஒன்று வச்சுக்கிட்டாச்சு. மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. அந்த மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மசாலா பிடிச்சி சூப்பராகவே இருந்துச்சு. அது வந்து நைட்டுக்கு நம்ம பொரிச்சிக்கலாம், இப்போ வேண்டாம், இந்த கூட்டு மட்டும் வச்சு நம்ம வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மத்தியானம் லஞ்ச் வந்து ஓவர். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. நைட்டுக்குமே சப்பாத்தி தான், வேறு வழியே இல்லை. என்ன செய்கிறது, நான் வேறு ஏதாச்சும் இருந்தால் சமைக்கலான்னு பார்த்தா ராகி மாவும் காலியாக இருந்துச்சு. சரி ஓகே, சப்பாத்தியே சாப்பிட்டுக்கலாம், அது கூட வேறு ஏதாவது நல்லா இருக்கும்ல, அதனால் வேண்டி மீன் வறுத்ததை எனக்கு ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராத்திரி வந்து பாசி பயிறு போட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு
பச்சைப்பயிறு, சிறுபருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே சேர்த்து சூப்பராக ஒரு சாம்பார் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அது வேகும் பொழுதே எனக்கு ஒரு கப் அளவுக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது தனியாக நம்ம சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும். அது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ரைஸ் கேட்பாங்க, கொஞ்சம் அவங்க ஊற்றி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி சூப்பராக ஃபிஷ்ஷை வந்து பொரிச்சாச்சு. எனக்கு வந்து பிஃபோராகவே எண்ணெய் இல்லாமல் ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு எனக்கு வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பளபளன்னு இருக்கும். இது வந்து வீட்டில் குழந்தைங்களும் ஹஸ்பண்டும் சாப்பிட்றதுக்கு. இதுதாங்க நைட்டு டின்னர். நைட்டுக்கு சூப்பரான இந்த எல்லா பருப்பும் சேர்ந்த ஒரு சாம்பார். இது கூட சும்மா வச்சா நல்லா இருக்காதுன்னு கத்திரிக்காய் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ அந்த கத்திரிக்காவை போட்டு சூப்பரான சாம்பார் வச்சாச்சு. சப்பாத்தியும் வந்து சுட்டு வச்சுட்டேன். யாருக்கு சப்பாத்தி வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க, யாருக்கு ரைஸ் வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நானும் வந்து நைட்டு வந்து சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.